நீலகிரி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள எல் முருகனுடன் நமது செய்தியாளர் வசந்தி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மத்திய இணையமைச்சரும் அதேபோல் பாஜகவின் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய எல் முருகன் நம்மிடம் இருக்கிறார். அவர் ஏற்கனவே நீலகிரியின் பாஜக தரப்பிலிருந்து மக்களவைக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், ஏற்கனவே நீங்கள் ஒரு மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ மக்களவையில் போட்டி போடுவதற்கு காரணம் என்ன? நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சாதாரண தொண்டன். கட்சி என்ன வேலை சொல்கிறதோ அந்த வேலை செய்வதுதான் ஒரு தொண்டனுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க ராஜ்யசபா லோக்சபாவில் நீலகிரியில் நிற்க வேண்டும் என்பது கட்சியினுடைய விருப்பம். நீலகிரியில் ஊழல் ராஜா, அதாவது குறிப்பாக 2G, இன்றைக்கு கூட 2G வழக்கினுடைய தீர்ப்பு வர இருக்கிறது. 2G ஊழல் செய்த ஒரு தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்திய, இந்தியாவிலே மிகப்பெரிய ஊழல் செய்த அந்த ராஜாவை எதிர்க்க வேண்டும் என்று கட்சி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதற்காக மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்களுக்கும், எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய திரு JP நட்டாஜி அவர்களுக்கும், அமித்ஷாஜி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை. ஏன்னா ஒரு ஊழல்வாதிக்கு எதிராக களமிறங்குவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஊழலுக்கு எதிரான கட்சி, 0 டாலரன்ஸ் அகேன்ஸ்ட் த கரப்ஷன் என்பது தான். அதனால தான் நாங்கள் அங்கே ஒரு ராஜாவை எதிர்ப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே நீலகிரியில் பாஜக தரப்பில் உங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கீங்க. இப்போது நீலகிரி அதே தொகுதி உங்களுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருங்க. இது ஈஸியாக இருக்கா, இல்லை உங்களுக்கு அகேன்ஸ்டாக போட்டியிடக்கூடிய ஆராசை ஏற்கனவே அரசியலும் சரி பேச்சிலும் சரி பெரிய இருக்காங்க. ஸோ அதை உங்களுக்கு கடினமாக இருக்குன்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக இல்லை. அதாவது ராஜா மேலே இன்றைக்கு மக்கள் மிக கடும் கோபத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார் கிரவுண்டில். ஏன்னா இந்து கடவுள் ராமர் இல்லைன்னு சொல்லுவது, இந்து கடவுளுக்கு எதிராக பேசுவது, இந்து பெண்களை தரக்குறைவாக பேசுவது, பட்டியலின மக்களையே ஒரு தரப்பு மக்களை தவறாக பேசுவது, அதாவது அவருடைய பேச்செல்லாமே மக்களினுடைய நம்பிக்கைக்கு எதிரான ஒரு பேச்சாக தான் அங்கிருந்து கொண்டு இருக்கிறது. ராஜாவினுடைய கடந்த 10 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தையும் அங்கே செய்ய முடியல. மக்கள் அங்கே நினைக்கிறார் ராஜாவுக்கு ஓட்டு போட்டால் அது 0 ஓட்டு, அந்த ஓட்டு தேவையில்லாத ஓட்டு, அந்த ஓட்டு நம்மளுடைய ஓட்டு யூஸ்லெஸ் ஓட்டு அப்படின்ற நினைக்கிறார்கள். அதனால் மக்களுக்கு எப்பயுமே தெரியும். இப்போ பல இடங்களில் பார்க்குறாங்க டபுள் இன்ஜின் சர்க்கார். இன்றைக்கு எப்படி உத்தரப்பிரதேசம் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இப்போ சென்று கொண்டு, அதனால் இங்கு மக்கள் முடிவாக தீர்மானித்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைப்பது உறுதி செய்யப்பட்டு, அதில் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அங்கு மக்களுக்கு அந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று மக்கள் நம்புகிறார்கள். அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்டாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான கேள்வி, அதாவது ஏற்கனவே பாஜக 2 கட்ட வேட்பாளர் பட்டியலில் பல்வேறு மாநிலங்க வேட்பாளர்கள் இடம்பெற்றிருந்தாங்க. ஆனால் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் மட்டும் தமிழகத்தை சேர்ந்து அந்த 9 பேர் மட்டும் தனியாக அந்த 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நமக்கு எலெக்ஷன் வருது. அதனால் உடனடியாக அவங்க அறிவிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ தேர்தலை பொறுத்தளவுக்கு இப்போ 8-7 ஃபேஸாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஃபேஸுக்கும் சில நாட்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு 27ஆம் தேதி நாமினேஷனுக்கே கடைசி நாள். அதில் நாளைக்கு 2 நாள் சனி ஞாயிறு லீவ் இருக்குது. அதனால் அவர்கள் உடனடியாக அறிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அதுக்கு முன்பு ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டாங்க. அதே பல முக்கிய அமைச்சர்களும் அமலாக்கத்துறையோட வளையத்தில் இருக்காங்க. இதற்கு எல்லாமே பாஜகவுடைய சதி திட்டம் தான் காரணம் அப்படின்ற ஒரு எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு என்ன காரணம்? ஈடு என்பது நான் முதல்ல ஒரு விளக்கமாக சொல்லிடுறேன். ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. அவர்கள் கிடைக்கிற எவிடன்ஸ் படி தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அதாவது தண்டனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் இயற்கை நீதி. அதாவது தமிழில் கூட சொல்லுவாங்க, உப்பு தின்னா தண்ணி குடிச்சு தான் ஆகணும், தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சாகணும். அதனால் யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் தண்டனை அனுப்புகிறார். சட்டத்தின்படி சட்டம் தன்னுடைய கடமையை செய்து கொண்டு இருக்கிறது. அண்ணாமலைக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது? கோவையில் ஒரு வேட்பாளராக அறிவிருக்காங்க. அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது? அண்ணாமலை அவர்களும் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கிற 39 வேட்பாளர்களும் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைக்கின்ற தேர்தலாக இருந்த தேர்தல் இருக்க போகிறது என்பதை நாம் தெரிவித்துக்கொள்கிறோம். இப்போ தேர்தல் பத்திர வழக்கில் பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமாக நிதி பெற்றிருக்கிறது பாஜக அப்படின்ற தகவல்கள் வெளியாகிருக்கு. இதுக்கு எதிர்கட்சிகள் கடுமையாக குற்றம் சாட்டு வராங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எல்லா கட்சியுமே தான் தேர்தல் பத்திரத்தில் வாங்கியிருக்கிறார்கள். காங்கிரஸ் வாங்கியிருக்கிறார்கள்,
திமுக வாங்கியிருக்கிறார்கள், டிஎம்சி வாங்கியிருக்கிறார்கள். இது வந்து ஒரு கட்சிக்கு வந்து அவர்கள் கொடுக்கின்ற நிதியை டிரான்ஸ்பரன்சியாக தானே தேர்தல் பத்திரங்கள் மூலியமாக தான் கொடுத்துருக்கிறார். இறுதியாக ஒரு கேள்வி, இப்போ காங்கிரஸ் அவங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருக்கு, இதனால் எங்களை தேர்தல் செலவுகள் செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மோடியும் அதே போல் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு காங்கிரஸ் கடுமையாக குற்றச்சாட்டுகள் முன்வைத்து வராங்க. இதை பற்றி வந்து தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. இதில் தேர்தல் தோல்வியில் அந்த பேர்டனை வந்து தேர்தல் தோல்வியினுடைய பயத்தில் இந்த குற்றம் சாட்டுகிறதா நான் பார்க்குறேன். நன்றி. தேங்க்யூ சார். மத்திய இணையமைச்சராகவும் இருக்கக்கூடிய அதே போல் மாநிலங்களவை உறுப்பினர் இருக்கக்கூடிய எல் முருகன் தற்போது நம்மளிடம் பேசியிருக்கிறார். குறிப்பாக நீலகிரி தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன், எனக்கு எதிர்க்கு போட்டியிட்ட ஆராசவை காட்டிலும் அதிக வாக்குகளில் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நியூஸ் 7 தமிழுக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மோகனுடன் வசந்தி.